26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்று மகா சிவராத்திரி. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரையிலும் மற்றும் மாலை 3:30 மணி முதல் 4:30 மணி வரையிலும். இன்றைய திதிகள் மாலை 5:50 வரைக்கும் திரையோதசி, அதற்கு பின்பு சதுர்தசி. இன்றைய நட்சத்திரங்கள் இரவு 8:36 மணி வரையிலும் உத்திராடம், அதற்கு பின்பு திருவோணம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இரவு 8:36 மணி வரையிலும் மிருகசீரிஷம், அதற்கு பின்பு திருவாதிரை. மேஷராசி நேயர்களுக்கு லாபத்தில் இருக்கக்கூடிய சூரியன், சுக்கிரன், புதன் மற்றும் ராகுவின் சஞ்சாரம் அலுவலக வேலைகளில் நல்ல ஒரு திருப்திகரமான நிலையை கொடுக்கும். இன்று பல நாட்களாக இருந்து வந்த மனக்குழப்பங்களுக்கு ஒரு தீர்வு உண்டு. புதிய வேலைக்கு விண்ணப்பம் செய்வது, மற்றபடி உங்களினுடைய அலுவலகத்தில் ஏற்கனவே இருந்து வந்த குழப்பங்கள், இது அனைத்திற்கும் இன்றைய நாளில் நீங்கள் நிதானமாக யோசித்து முடிவெடுக்கலாம். சந்திரன் செவ்வாயுடன் 10ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்து சந்திரமங்கல யோகமாக உங்களுக்கு அமைகிறார். 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த லாபஸ்தானத்தில் கிரக சஞ்சாரங்கள் மேஷராசினியர்களுக்கு இன்று அனைத்து வேலைகளுக்குமே உங்களுக்கு லாபமாகவே முடிவடையும். ரிஷபராசினியர்கள், இந்த மகா சிவராத்திரி அன்று ரிஷபராசினியர்களுக்கு பாக்கியத்தில் அமைந்திருக்கிறார் சந்திரனும் செவ்வாயும். இன்று உங்களுக்கு மனதிற்கு நிறைவான நாளாகவே அமையும். சிவபெருமான் ஆலய வழிபாடும் மற்றும் சிவன் அடியார்களுக்கு இன்று அன்னதானங்கள் செய்வதும் மிகவும் விசேஷம். சிவனுக்கு ஒரு வில்வ அர்ச்சனை செய்து இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று இருக்கக்கூடிய சிவராத்திரியில் கோதுமை தானம் செய்து சூரியனையும் வணங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆரோக்கிய பிரச்சனைகளும் தீரும். சூரிய பகவான் ராகுவுடன் இருப்பதனால் இந்த ரிஷபராசி அன்பர்கள் இன்று கோதுமை தானம் செய்வது மிகவும் நல்லது. மிதுன ராசி அன்பர்கள், மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே சற்று அலைச்சல்கள் நிறைந்த நாளாகவே அமைகிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் ஆசீர்வாதங்கள் இன்று உண்டு. பாக்கியத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியை கொடுக்கும். இருந்த போதிலும் சந்திரன் 8ஆம் இடத்தில் செவ்வாயுடன் இருப்பதனால் திருவாதிரை மற்றும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. இன்று மாலை நேரத்தில் சிவபெருமான் ஆலய வழிபாடும் மற்றும் நந்தி தேவருக்கு இன்று அருகம்புல் மாலை சாற்றி அர்ச்சனை செய்வதும் உங்களினுடைய எண்ணங்கள் நிறைவேறும். கடகராசி அன்பர்கள், இன்று கடகராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லை. பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில அனுபவங்கள் இன்று உங்களுக்கு ஒரு மற்றவர்களிடத்தில் அதை பேசுவதோ அல்லது மற்றவர்களிடத்தில் பகிர்வதோ உங்களுக்கு ஒரு பெரிய மன திருப்தியை கொடுக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களிடத்தில் உரையாடல்கள் உங்களுக்கு மனதிற்கு நிம்மதியை தரும். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் செவ்வாயின் சஞ்சாரம் கடகராசி அன்பர்களுக்கு மனக்குறையை நீக்கும். இன்று 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன மன கிளேசங்களோ அல்லது கணவருக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடோ மனைவிக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடோ வந்து போகலாம். பெரிய அளவுக்கு எந்த விதமான ஒரு மனதளவில் பயம் தேவையில்லை. இன்று கடகராசி அன்பர்கள் சிவன் ஆலயத்தில் அபிஷேக பொருட்களை தானமாக கொடுக்கலாம். சிம்மராசினியர்கள், சிம்மராசினியர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகம் இருக்கும். ராசிநாதன் 7ஆம் இடத்தில் ராகுவுடன் இருப்பதும் ராசியில் கேது பகவான் சஞ்சாரம் செய்வதும் சற்று கணவன் மனைவியிடையே மனக்குழப்பங்களை கொடுக்கும். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானின் சஞ்சாரம் இந்த சிம்மராசி நேயர்களுக்கு சற்று மனதில் குழப்பங்கள் வந்து போகலாம். நீண்ட காலமாகவே இருந்து வந்த ஒரு சில பண விவகாரங்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய சொத்து விவகாரங்கள் இழுபறியில் இன்று பேச்சுவார்த்தைகள் இருக்கும். இன்றைய நாளில் சிவராத்திரியில் சிவன் ஆலய வழிபாடு சிறந்தது. கன்னிராசி நேயர்கள், கன்னிராசி நேயர்களுக்கு இன்று 5ஆம் இடத்தில் சந்திரன் செவ்வாயுடன் இருப்பது மனதில் நல்ல ஒரு திருப்தியை கொடுக்கும். சந்திரமங்கல யோகத்துடன் இருக்கக்கூடிய இன்றைய நாளில் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த மன பயம் நீங்கும்.
கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் உங்களினுடைய குடும்ப உறுப்பினர்கள் மூலமாகவும் நன்மைகள் நடக்கும். இன்று ராசிநாதன் புதன் 6ஆம் இடத்தில் இருப்பதனால் இன்றைய நாளில் உங்களினுடைய பொருளாதார நிலைமை உயரும். துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. பல நாட்களாக இருந்து வந்த உடல் ஆரோக்கிய குறைபாடுகள், பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சற்று மனக்குழப்பங்களும் விலகும். இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு மருத்துவ செலவுகள் குறையும். சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களினுடைய பெற்றோர்களிடத்தில் சில வாக்குவாதங்கள் வந்து போகலாம். தனிப்பட்ட முறையில் இன்றைய நாளில் உங்களினுடைய சொத்து விவகாரங்களோ அல்லது குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையோ பேசாமல் இருப்பது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிறைவு இருக்கும். இருந்த போதிலும் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் நண்பர்களால் குழப்பங்கள் வரலாம். சந்திரன் மற்றும் செவ்வாய் 3ஆம் இடத்தில் இருப்பதனால் தாயாரின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. 8ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பதனால் நண்பர்களால் பிரச்சனைகள் வந்து ஒரு சிலருக்கு அது கோர்ட்டு வழக்கு இப்படி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அலைச்சலையும் கொடுக்கும். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று உடன் பிறந்தவர்களிடத்தில் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும். சொத்து விவகாரங்கள், பண விவகாரங்களில் மனதில் தைரியமும் உற்சாகத்தையும் பெறலாம். இன்றைய நாளில் உங்களினுடைய பழைய நண்பர்களை சந்திப்பது மற்றும் பழைய நண்பர்களால் உங்களுக்கு குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமை வருவது மனதிற்கு ஆறுதலை தரும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். சிவராத்திரியான இன்றைய நாளில் சிவன் ஆலய வழிபாடும் மற்றும் பசுமாடுகளுக்கு உணவளிப்பதும் நல்லது. மகர ராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மகத்தான நாளாகவே அமைகிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல குழப்பங்கள் தீரும். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இருந்து வந்த மனவேதனைகள் மாறும். இன்றைய நாளில் உங்களினுடைய சொந்த பந்தங்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகளும் நடக்கும். பல நாட்களாகவே உங்களினுடைய அலுவலக விஷயமாக இருந்து வந்த மனப்போராட்டங்கள் தீரும். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை சிவராத்திரியில் சந்திரன் திருவோண நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சிவபெருமான் ஆலய வழிபாடு மற்றும் விஷ்ணு ஆலய வழிபாடு சிறந்தது. கும்பராசி நேயர்களுக்கு இன்று குடும்ப சுமை குறையும். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் செவ்வாயினால் இன்று சுப செலவுகள் உண்டு. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அனுகூலமாகவும் ஆறுதலாகவும் இருப்பார். இன்று உங்களை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து உங்களுடன் இணைவது ஒரு பெரிய மனக்குறையை தீர்க்கும். இன்று ஒரு சிலருக்கு பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அல்லது கண், காது, மூக்கு இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் சின்ன மருத்துவ செலவுகள் வந்து போகும். மீனராசி நேயர்களுக்கு இன்று தொலைந்து போன பொருட்கள் மீண்டும் கிடைக்கலாம். சந்திரன் செவ்வாயுடன் இருப்பதனால் லாபகரமான நாளாக அமைகிறது. இந்த சிவராத்திரி இவர்களுக்கு நல்ல ஒரு சிவனின் அனுகூலமும் நல்ல ஒரு கடாட்சமும் கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது. 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அனுகூலமாக அமைகிறார். மீனராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த கனவுகள் நிறைவேறும். இன்று இரவு சிவ பூஜையில் கலந்து கொள்ளுவதும் சிவன் ஆலய வழிபாடும் ஜென்மச்சனியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு நல்ல பரிகாரமாக அமையும். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கைகள் உங்கள் முன்னேற்றத்திற்கு ஒரு தடையாக இருப்பார்கள். ஆகவே இந்த தடையை நீக்குவதற்கு இன்று சிவராத்திரியில் விரதமிருந்து சிவ பூஜை செய்தால் மீனராசி நேயர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.